அடிக்கிற வெயிலில் என்ன பறிச்சிட்ருக்கேன்னா மருதாணி தழை தான் பறிச்சிட்ருக்கேன். என்னால் முடியல நின்றுட்டு பறிக்க. அதனால் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஊருக்கு வந்தாலே மருதாணி எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் பறிச்சுட்டு வருவோம். ஆனால் இப்போ வீட்டு பக்கத்துலேயே ஒரு செடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் காட்டில் ஒரு 2 செடி வச்சோம். 2மே நல்லா வந்துருச்சு. மருதாணி என்னதான் வீட்டான இருந்தாலும் எப்பயாவது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு செடி போதும்னு காட்டில் இருந்த 2 செடியில் ஒரு செடியை கட் பண்ணிட்டோம். அந்த இன்னொரு செடியிலேருந்து தாங்க நான் இப்போ மருதாணி பறிச்சிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி செடி இல்லாத போது அடிக்கடிக்கு வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஞாபகமே வர மாட்டேங்குது. எப்பயாவது ஒரு வாட்டி வைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் மறந்து போயிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி ரெகுலராக வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த மருதாணி அரைச்சி வைக்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க இந்த மாதிரி நான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோன் விற்கும்ல, சென்னையில் இருக்கும்போதெல்லாம் கோன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி செடிங்கள்லாம் அங்கே ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஒரு சில வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் சிட்டியில் இருந்ததால் கண்டிப்பாக அந்த செடிங்களை கூட பார்க்க முடியாது அப்போல்லாம். இப்போ வேணால் நிறைய பேர் வளர்க்கலாம். ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் செடிங்க இருக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே நான் கோன் வாங்கி தான் வைப்பேன். மேரேஜுக்கு முன்னாடி கோனில் நிறைய டிசைனெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி வைக்க முடியல. ஏன்னா அப்போ நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படா போய் படுப்போன்னு தான் தோணுது. அதனால தான் மருதாணி கோனே வாங்குறதில்லை. இந்த மாதிரி இலையில அரைச்சி சிம்பிளாக இந்த மாடலை வச்சு முடிச்சது. உங்களுக்கும் மருதாணி பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.